subscribe to my channel, and also press this bell icon, so you never miss any new updates. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை? நமக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு. என்ன, அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? தேவனை விட்டு ஒரு காலமும் பிரிந்து போகக்கூடாது என்பதற்காக அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே என்னவா அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லாதபடிக்கு இருக்கிறது காரணம் என்ன? பாவம். பாவம். தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்வார்களா? தேவ பிள்ளைகள் பாவம் செய்வார்களா? இல்ல, பாவம் செய்ய மாட்டார்கள். எப்படி? தேவனோடு கூட வாழ்கிறவர்கள், தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், தேவன் மீது வாஞ்சியாக இருக்கிறவர்கள். மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறார்? அதன்படி செய்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறது பாவம் என்றா கொலை பண்றது, இன்னும் பெரிய காரியங்கள் செய்யறது, அதுதான் பாவம் என்று சொல்றது. பாவம் என்பது வேதம் வாசிக்காம இருக்கிறது, கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, ஜெபிக்காம இருக்கிறது, சபைக்கு வராம இருக்கிறது, தேவனுடைய காரியங்களை கலந்து கொள்ளாம இருக்கிறது, தேவ பிள்ளைகள் இந்த சவரத்துக்குள்ள முகத்தை திருப்பி கொண்டு போறது, ஐக்கியம் இல்லாம இருக்கிறது, முறுமுறுக்கிறது, சவரங்களை பார்த்து என்ன சொல்றது? புறங்கூறுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கொலை செய்வது மட்டும் பாவம் அல்ல. என்ன, களவெடுக்கிறது, பொய் சொல்றது, அபகரிக்கிறது, என்ன, தீமைக்குட்படுத்துறது, இதெல்லாம் பாவம். இதெல்லாம் பாவம். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் நல்ல உறவு, தேவனுக்கும் நல்ல உறவு இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா அது பாவம். இன்றைக்கு பாருங்க, அநேகர் சபைக்கு வராம இருப்பாங்க, சபைக்கு போறதுக்கு விருப்பமே இருக்காது. அப்ப என்ன காரணம்னா பாவம். எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பாவம் கிரியை செய்திருக்கிறபடினால சபைக்கு போக வேணும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேணும் என்று சொல்றதான விருப்பம் அவர்களுக்கு வராது. அப்ப அதனாலதான் அவங்க ஊதாசனப்படுத்திக் கொண்டு சபைக்கு வராம தன் இஷ்டம் போல வாழ்வாங்க. அப்ப பாவம் எங்கேயோ இடத்துல கிரியை செய்யும், அறிஞ்சோ அறியாமல எங்கேயோ இடத்துல அது வேணுமென்று நம்ம செய்திருக்க மாட்டோம். சில வேளை நம்ம அறியாதபடி ஏதோ செய்திருப்போம், தேவனுக்கு விரும்பாத இடத்துக்கு நாங்க போயிருக்கோம், தேவன் அருவருக்கிற காரியங்களை நாங்க செய்திருப்போம், அது பாவமாக இருக்கும். அப்ப ஓய்வு நாளை அசட்டை பண்ணுவதே பாவம். ஓய்வு நாள் என்ன செய்யணுமா? பரிசுத்தமை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் ஓய்வு நாள்ல ஆண்டவர் ஓய்வா இருக்கிற நாள், 7வது நாள் ஓய்வா இருக்கிற நாள். அந்த ஓய்வு நாளில் நாங்க தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராட்டி அதுவே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாங்க பாவம் செய்வோம் என்று சொன்னா என்ன, அந்த பாவம் என்ன செய்யுமா? தேவனிடத்துல உறவு வைக்காதபடி, தேவனை தொடர்பு கொள்ளாதபடி, தேவனோடு பேச முடியாதபடி பாவமானது எங்களை பிரித்து விடும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தபடியா பாவம் என்று சொன்னா, பாவத்துல இருக்கிற போது நமக்கு தேவனிடத்திலிருந்து உதவி, எந்த உதவியும் வராது. உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு சில வேளைகளுக்கு கிடைக்கலாம், அது எங்களுக்கு தீமையை கொண்டு வரும். பரலோகத்துல இருந்து எங்களுக்கு எந்த விதமான உதவி கிடைக்காது, இந்த பூமியிலும் எந்த விதமான உதவியும் கிடைக்காது. சில வேளை எங்களுடைய அதிகபட்ச முயற்சியினால ஒரு சில உதவிகள் கிடைச்சாலும் அந்த உதவியினால எங்களுக்கு தீமைதான் கிடைக்கும் என்பதை நாங்க மறந்து விடக் கூடாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னா, பாவம் இருந்தா ரட்சிப்பு வராது, ரட்சிப்பு கிடைக்காது. பாவத்தோடு தேவன் என்ன செய்ய முடியாது? தொழுது கொள்ள முடியாது. பாவம் கிரியை செய்யும் என்று சொன்னா நாங்க தேவனை தொழுது கொள்ள முடியாது. தேவனை தொழுது கொள்ற போது பலவீனம் வரும், நித்திர தூக்கம் வரும், கொட்டாவி வரும், இந்த ஒரு விருப்பமே இல்லாம இருக்கும். நாங்க அப்படியே கொஞ்சம் அமர்ந்து கொள்ளும், நாங்க ஆராதிக்க மாட்டோம்.
முழங்கால் படிக்கிட்டோ நின்றோ நாங்க ஆராதிக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்கு சில வேளை எங்களை அறியாதபடி ஒரு பாவம் கிரியை செய்து கொண்டிருக்கும். அதனால ரட்சிப்பு எங்களுக்குள்ள வரவே வராது. ரட்சிப்பு என்பது தூரமாக இருக்கும் என்பதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்தபடியாக பாதுகாப்பு கிடைக்காது. பாவத்திலே விழுந்து நாங்க பாவத்தின் மேல பிரியப்பட்டு பாவத்துக்கு ஏற்றபடி நாங்க இந்த உலகத்திலே கிரியை செய்து பிசாசுக்கு கட்டுப்பட்டு பிசாசு சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோமாக இருந்தா பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு வராது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எங்களுக்கு பரலோகத்துல இருந்து பாதுகாப்பு இறங்கி வரும். எங்களுக்காக 2 தேவதூதர்களை தேவன் எங்களுக்கு அனுமதிக்கிறார். அந்த தேவதூதர்கள் தொடர்ந்து கடைசி முடிவு பரியந்தம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கூட எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே பாவம் எங்களிடத்துல வருமாக இருந்தால் நாங்கள் ஏதாயிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அதாவது இந்த ஆதாம் ஏவாள் செய்தது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஏதாயிலும் பிசாசுக்கு நாங்க சத்தம் கொடுத்து பிசாசு சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஏதாயிலும் நாங்க அதுக்கு மீறி எங்களை அளவுக்கு தக்கதாக ஆசைக்கு மீறி நாங்க ஏதாவது பாவம் செய்வோம் என்று சொன்னா கடவுளுடைய சமாதானங்களை விட்டு போகும். இந்த பாதுகாப்பு எடுக்கப்படும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பரலோகத்திலிருந்து எங்களுக்கான பாதுகாப்பு இறங்கி வராது பாவம் இருக்கிற இடத்தில். இந்த காலையில தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விடுதலை கிடைக்காது. இவ்வளவுதான் ஜெபம் பண்ணி எத்தனை வல்லமையான ஊழியக்காரர்கள் வந்து கரங்களை வைத்தாலும் ஒருபோதும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரை நாங்க இவ்வளவு தலைகளாக இருந்து ஜெபம் பண்ணி வாசம் இருந்து எவ்வளவு ஏழைகளுக்கு அவங்களுக்கு கொட்டி 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 பணத்தை கொட்டி செலவழிச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்தாலும் நாங்க விடுதலை அடைய முடியாது. ஏன்னு சொன்னா பாவம் ஏதோ ஒரு வகையில பாவம். கணவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில பாவம் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால நாங்க விடுதலை அடைய முடியாதபடி தொடர்ந்து அந்த வேதனையோடு கண்ணீரோடு போராட்டங்களோடு பிசாசின் கட்டுகளோடு வியாதிகளோடு நாங்க போராட வேண்டிய ஒரு நிலை. நல்ல வருமானம் இல்லை, நல்ல தொழில் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஆறுதல் இல்ல, இப்படியான ஒரு காரியத்தை கண்டப்பட்டு நாங்க விடுதலை இல்லாதபடி கண்ணீரோடு வேதனையோடு மற்றவருடைய அவமானத்துக்கு நாங்க வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது தேவன் விரும்புகிறது ஜெபம் அவரோடு பேசுகிற காரியம், ஜெபம் அவரோடு கூட இடைப்படுகிற காரியம், அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்கிற காரியம் ஜெபம். ஆனா நாங்க இவ்வளவுதான் கலகீழாக இருந்து ஜெபிச்சாலும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. காரணம் பாவம். ஏதோ ஒரு வகையில் பாவமானது சில வேளை நாங்க மறந்து கூட இருக்கலாம். அந்த பாவம் சில வேளை பரம்பரை சாபம் அந்த தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அதை நாங்க கண்டுபிடித்து உடைத்து அதை வெளியேற்றாவிட்டால் அந்த பரம்பரை சாபம் என்பது அது 3-4 தலைமுறைக்கு தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். நாங்க சொல்லுவோம், இத்தனை ஆண்டுகளாக ஜெபத்துக்கு வாரம், சபைக்கு வாரம் ஒன்றுமே நடக்கல. ஏன் இந்த இடத்துல வந்தவங்க கூட சொன்னாங்களா, நாங்க 1 வருஷமா சேர்ச்சுக்கு வாரம், எங்களுக்கு எந்த விடுதலையும் கிடைக்கலையேன்னு சொன்னார்களாம். எல்லாருடைய பிரச்சனை, ஊழியக்காரங்கள பிரச்சனையா, கடவுளுடைய பிரச்சனையா? பாவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. பாவத்தை விட்டு கொடுத்து, அதாவது பாவத்தை உணர்ந்து கொண்டு பாவ அறிக்கை செய்து அதை விட்டு தேவன் பக்கம் திரும்பாம ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, எங்களுக்கு விடுதலை வரணும், சுகம் வரணும், பதில் வேணும் என்று கேட்டா ஒரு நாளும் பதில் வரவே வராது. தேவன் பேச மாட்டார். காரணம், பாவம் மனுஷனா தூர இருப்பார். அவர் பரிசுத்தர், அவர் நித்தியமான பரிசுத்தர். அவர் பரிசுத்தரா இருக்கிறவங்க நாங்கள் பரிசுத்தமா இருந்தா தான் நாங்க எங்களுக்கான ஜெபத்துக்கு பதில் வரும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, பாவத்தோடு நாங்க தேவனை தரிசிக்க முடியாது. பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படணும். பாவத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும். நாங்க என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்த்து உள்ளத்திலிருந்து அந்த பாவத்தை தேவன்கிட்ட சொல்லி அதை அறிக்கை பண்ணி அதை விட்டு நாங்க ஒரே பிடியாக தொடர்ச்சியாக நாங்க தேவனை தேடிக்கொண்டு வருகிற போதுதான் எங்களுக்கான ஜெபத்துக்கான பதில் கிடைக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாம எத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்து எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் விடுதலையும் வராது, பாதுகாப்பும் வராது, எங்களுக்கான உதவியும் கிடைக்காது, ரட்சிப்பும் வராது, ஜெபத்துக்கான எந்த விதமான பதிலும் இல்லை. ஏதோ வந்த வண்ணமாக அப்படி இருந்துட்டு திரும்பி போவோம். ஒரு முடிவையும் நாங்க காண முடியாது என்று சொல்லி
வேதம் மிக 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 தெளிவாக இந்த காலை வேளையிலே சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாங்க கூட இருந்தாலும் கூட எங்க வாழ்க்கையில வெற்றி பெறாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா பாவம். எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப பாவம் கிரியை செய்து கொண்டு இருக்குமாக இருந்தா பரலோகத்திலிருந்து வர வேண்டிய நன்மை ஒன்றும் எங்களுக்கு அனுமதிக்கப்படாது, இறங்கி வராது. ஏன்னு சொன்னா பாவம் அதையெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கு. நாங்க முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டால்தான் பரலோகத்திலிருந்து வருகிற சகல விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் நாங்க பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளையாக தீக்கு ஆசையாக வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாசிங்க சங்கீதம் 66:18 வாசிங்க. சங்கீதம் 66:18. என்ன சொல்லப்படுகிறது? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இருதயத்துல என்ன? பஞ்சகம், பொறாமை, என்ன கசப்பு, வெறுப்பு, என்ன இப்படிப்பட்ட காரியம் இருதயத்துக்குள்ள இருக்குமாக இருந்தா என்ன வராதாம்? சொல்லுங்க, என்ன வராதாம்? செவி கொடுக்க மாட்டார். தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஆகவே நம்ம யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிக்கத்தான். யாராக இருந்தாலும் பிரச்சனை. எப்படிப்பட்ட விரோதியாக, எப்படிப்பட்ட தீமையான மனுஷன், எப்படிப்பட்ட எங்களுக்கு கொல்லாம செய்தவனாக இருந்தாலும் நாங்க மன்னிக்கணும். நாங்க மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அப்ப கசப்போடு வெறுப்போடு நாங்க கூட இருப்போம் என்று சொன்னா தேவன் செவி கொடுக்க மாட்டார். அருவருப்பான இதயம் என்று சொல்லப்படுகிறது. கசப்பு வெறுப்புகள் இங்கே தங்கி இருக்கும் என்றா அருவருப்பான இதயம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் பாருங்க, அவரை கொல்லுகிறவர்களை, அவரை சிலுவையிலே ஆணி அளித்தவர்களை கூட என்ன செய்தார்? இதா இவர்களை மன்னிங்க, ஏன்னா இவங்க தெரியாம செய்யறாங்க, மன்னிங்க சொல்லி வேண்டுதல் செய்தார். அதே போல நமக்கு விரோதமாக யார் எப்படிப்பட்ட துரோகம் பண்ணியிருந்தாலும் அது யாராக என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக மன்னித்து நாங்கள் விட்டுவிடும். அவர்களை மன்னிக்க கசப்பு இருக்கக்கூடாது, இதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது. சில சொல்லுவாங்க, செத்தாலும் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஆண்டவர பிள்ளைகள் கூட அப்படி சொல்லுவாங்க கூடாது. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர பிள்ளைகள் சொல்லாது. ஏண்டா நமக்குள்ள யாருடைய குணாதிசயம் இருக்க வேணும்? தேவனுடைய குணாதிசயம், இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள்ள இருந்தா நாங்க மன்னிப்பு கொடுப்போம், மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்ப இதுதான் அங்க இருக்கிற காரியம். அப்ப தேவன் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமாக இருந்தா என்ன இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பு பொருட்கள் எல்லாம் தூர தூக்கி போடவும். மற்றவங்களை பார்த்து புரணி கூடுறது, எரிச்சப்படுறது, புறாமப்படுறது, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை என்ன புரணி கூடுறது, இதெல்லாம் கூடாத காரியம். இது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். அப்படிப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரு. நாங்க விடவுதான் தலைகளாக கத்தினாலும் என்ன ஜெபம் பண்ணினாலும் தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார். சிலருக்கு பாருங்க சொல்லுவாங்க, நான் நேற்று ஜெபம் பண்ணேன், இரவு ஆண்டவர் என்னோடு பேசினார், இரவு பேசினார், என்ற ஜெபத்துக்கான ஒரு பதிலை கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நாங்க இவ்வளவு காலமாக ஜெபிக்கிறோம், வருஷக்கணக்காக ஜெபிக்கிறோம், ஒரு பதில் வரலையே, ஏன்னு கேட்டுக்கொண்டிருக்கோம். காரணம் பாவம். எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் கிரியை செய்து கொண்டிருக்கு. விட்டு கொடுக்க முடியாம ஒரு ஈகோ, சில விட ஒரு ஈகோங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கு. நான் விட்டு கொடுக்கிறதா, நான் இப்படி படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு பெரியா, எனக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி ஒரு ஈகோங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கும். அது தடை. அது அருவருக்கு, தேவன் அருவருக்கு ஒரு காரியமா இருக்கு. பிரியமானவர்களே, தேவன் அருவருக்கு ஒரு காரியம் தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று மிக மிக தெளிவாய் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 48:22, ஏசாயா 48:22. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். யார் துன்மார்க்கன்? துன்மார்க்கன் யாரு? இந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது? நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்ப துன்மார்க்கன் யாரு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு? சபைக்குள்ள இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களுக்கு துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுது. தேவன் விரும்பாத இடத்துக்கு போறது,
தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்வது துன்மார்க்கர். வேதம் வாசிச்சு அறிஞ்சாதானே தேவன் என்ன சொல்ல வாரான்னு எனக்கு தெரியும். வேதம் வாசிக்காட்டி ஆண்டவர் என்ன சொல்ல வாரார் என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ளவே முடியாது. நாங்கள் விளங்கிக் கொள்ளவே முடியாது. வேதத்தை நாங்கள் தெளிவாக நாள்தோறும் வாசிச்சாதான் ஆண்டவர் எங்களோடு என்ன பேச வருகிறார், என்ன சொல்ல வருகிறார், நாங்கள் எதை கைவிட வேண்டும், எவற்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாங்க யாரு வேதம் வாசிக்க நாங்க நேரத்தை கொடுக்கிறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை தூக்கி கொண்டு சபைக்கு ஓடிவார். இது தகுதியான காரியமா? இல்ல, இது தகுதி அல்ல. வேதம் என்பது அவனுடைய வார்த்தை. இது ஒவ்வொரு நாளும் பேசப்பட வேண்டிய காரியம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிற காரியம். நாங்க ஜெபம் பண்றது ஆண்டவரோடு பேசுகிற காரியம். ஆகவே வேதத்தை வாசிக்காட்டி ஆண்டவர் எப்படி எங்களோடு பேசுவார்? எப்படி எங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும்? பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் நாங்க யார் என்பதை நாங்கள் கண்டுகொண்டு நாங்கள் விட வேண்டிய காரியத்தை விட்டு மனம் திரும்பலாம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனிதனுக்கு உள்ளத்துல சமாதானம் இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. எப்போதும் கவலையோடு, கண்ணீரோடு, போராட்டங்களோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு, சொல்லுவாங்க வாய் கட்டினது கை கட்டினதும் வாய் கட்டல, இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருப்பாங்க. அவங்க உள்ளத்துல சமாதானம் இருக்காது. சமாதானம் இருக்காது. ஏண்டா அவங்க துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் தேவனுக்கு கொடுக்காம, தேவன் சொல்றபடி செய்யாம தங்களுடைய இஷ்டங்களோடு ஓடிக்கொண்டிருப்பாங்க. தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. தாங்க விரும்புகிறபடி காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. அது தவறு. அது அந்த உள்ளத்துல தேவ சமாதானம் வராது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, வாசிங்க ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவம் நம்மிடத்துல இருக்குமாக இருந்தா நமக்கு என்ன உண்டாகும்? மரணம். மரணம் உண்டாகும். மரணம் எப்படி மரணம் உண்டாகும்? ஆதாம் ஏவாள் அப்ப பாருங்க, பிசாசு வந்து கேட்கிறான், தேவன் இந்த இடத்துல எதையும் சாப்பிட வேணாம் என்று சொல்லி இருக்கிறாரோ என்று இவங்கள்ட்ட கதை விட்ட போது, கொல்லப்படுத்த போது இவங்க என்ன செய்யறாங்க? இல்ல தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற மரத்தை என்ன செய்யக்கூடாது, அந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு பிசாசு என்ன சொல்றான்? அப்படி இல்ல, நீங்க இந்த பழத்தை சாப்பிடுற போது தேவனை போல மாறுவீங்க, தேவர்களை போல மாறுவீங்க என்று சொன்னனே என்ன நடக்குது? அத சாப்பிடணும் போல ஒரு விருப்பத்தோடு என்ன செய்யறாங்க? வாங்கி சாப்பிடுறாங்க. தேவன கட்டளையை மீறுறாங்க. தேவன கட்டளையை மீறுறாங்க. அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா அவங்க உடனே செத்து போனாங்களா? இல்ல. என்ன நடந்தது? ஆவிக்குரிய மரணம். அதாவது தேவனிடமிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். முதலாவது ஒரு தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார். அப்ப ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு உண்டாகும். பாவம் செய்ய செய்ய பாவத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க சிலவரை நம்ம பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்யறவங்களுக்கு நம்ம அனுசரணை வழங்கும். பாவம் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும். அவங்க செய்யறது பாவம் நமக்கு தெரியும். நம்ம என்ன செய்வோம்? அவட முகத்தை முறிக்க கூடாது, அதை முறிக்க கூடாது, இதை முறிக்க கூடாதுன்னு செய்வோம். அது உதவி செய்யும். அப்ப உதவி செய்யறது நாங்க பாவத்தை தான் தேடிக்கணும். எந்த காலத்துல சொல்லிருக்காங்க, என்ன செய்யற நம்ம ஒண்ணு செய்யல தானே, அவன் உதவி செய்ய தானே போயிருக்கிறோம். என்ன அவர் பாவம் செய்யறவங்களை இன்னும் பாவம் செய்ய நம்ம தூண்டி விடுறதா கருத்து. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன பாவம் செய்யற ஆத்மா சாகும். சாகும் என்றா முதலாவது ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் வந்துட்டா தேவனை காண முடியாது, வேதம் வாசிக்க இயலாது, ஜெபிக்க இயலாது. வேதம் வாச நித்திராங்க. என்ன ஒரு பாதியை வாசிட்டு அப்படியே போகல நித்திர ஒன்று. யாருக்கெல்லாம் நித்திர இல்லைன்னு பிரச்சனையா வருவதோ அவங்க என்ன செய்யுங்க? வேதத்தை வாசி, பைபிளை வாசிங்க. ஒரு 10 நிமிஷம் கணக்கு நித்திர ஒன்று. அதுக்காக தூக்கம் என்ன மாத்திரை போட வேண்டிய அவசியம் தேவையில்லை. தூக்கம் மாத்திரை போட்டு உடம்பு கடுத்துக் கொள்ளக்கூடாது. வேதத்துக்குள் வீத்துல வந்துடும் தானா? என்ன அப்ப என்ன செய்யலாம்? வேத வாயத்தில் சிலருக்கு பாருங்க, அப்படி பொட்டாய்வர் நித்திரவர், இன்னும் உடம்பெல்லாம் 10 உடம்பெல்லாம் எழி வேதவாதி கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு பாவம் கிரியை செய்து கொண்டிருக்கு. தேவனை சந்திக்க வேண்டும், தேவனை பார்க்கணும் விடவே வராது. விடவே விடாது. அந்த விருப்பம் எங்களுக்கு வராது. அது நாங்க அறிந்து செய்யற காரியம் இல்லை. சில வேளை அறியாமையே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். சில வேளை நம்ம செய்யாம இருந்திருப்போம். நம்ம தாய் தேவன் செய்த பாவம் அது நம்மளை தொடர்ந்து வரும். அது நம்மோட கூட நம்ம உடைச்சு வெளியேற்ற வேணும்.
அவ வெளியேற்ற வேணும்னு சொன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எங்க கண்டுபிடிக்கலாம்? தேவனுடைய வார்த்தை மூலமா தான் கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் தெரியும் நமக்கு பின்னால என்ன பாவம் அது தொடர்ந்து வருதுன்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஆண்டவர் பேச 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 அவையிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்குரிய முயற்சிகளை செய்த போது தேவன் எங்களை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே பாருங்க, வேதம் விரிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படித்தான் ஆதாம் ஏவாளும் செத்து போனார்கள். அதாவது கடவுளை விட்டு பிரிந்து போனார்கள். விரும்பியபடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நரகத்துக்குரியவர்களாய் அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்களும் அவ்வாறு சில வேளை அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நிச்சயான காரியங்களுக்கு எங்களை விட்டுக் கொடுத்தோம். உலகம் நன்மையாக தெரியும், நன்மையாக தோன்றும். உலகம் கொடுக்கிற சமாதானம் அது இலகுவில கிடைக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இலகுவில கிடைக்காது. அதுக்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமுத்திரை பொறுமையாய் காத்திருக்க போதுதான் பரலோகம் திறக்கப்பட்டு தேவ சமாதானங்களை திரும்பி வரும் என்பதில மீண்டும் வரும் என்பதில எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அது பாவம், அது பாவம். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஓய்வு நாள் அவருக்குரிய நாள். இந்த ஓய்வு நாளை நாங்க அசட்டை பண்ணக்கூடாது. ஒன்று, இன்னைக்கு கோமதியக்கா வரல, என்ன மனைவியும் வரல, என்ன காரணம் என்றா உண்மையா அவளை எழுப்பி நடக்க முடியாத காட்சி. அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால எங்களுக்கு பிசாசு கொண்டு வந்ததாண்டா இல்லை. என்ன அவர்களுக்கு இந்த நாட்கள்ல காலநிலைகள், சூழ்நிலைகள், வேலை பழுக்கள், இன்னும் உடம்பு விளையினத்து நிமித்தமாக வந்த வியாதிகள், இது பிரச்சனை கிடையாது. ஆகவே குளிச மரத்தை பாவிப்பாங்க, அடுத்த முறை வந்து சேருவாங்க, இது அல்ல. ஆனா கடவுள சம்பந்தத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கடவுள சம்பந்தத்துக்கு போகாம, வார்த்தையை கேட்காம, அதன்படி நடக்காம, ஆண்டவருக்கு விரும்பாத அருவருப்பான இடங்களுக்கு போகாம, என்ன அப்படி ஆண்டவர் நாளென்று தெரிஞ்சு மரண வீடோ கல்யாண வீடோ அந்த எந்த வீட்டுக்கு போகாம, கல்யாணத்துக்கு போகாம, முதலாவது தேவனுடைய சமூகத்துக்கு நாங்க முதலிடம் கொடுக்கிற போது வடிவ தெளிவாக வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு இந்த உலகத்துல என்ன தேவையோ அவைகள் எல்லாம் அதிகமாய் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நீங்க பரீட்சை பார்க்க முடியும். என்ன ஆண்டு சொன்னா ஒரு நாளும் மாற மாட்டார், இது சத்தியம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். உலகத்துல தேவன் எங்களை ரட்சித்து மீட்டுக் கொண்டு அவரை பாதத்துக்குள்ளே கொண்டு வந்து பாதுகாப்புக்குள்ள வச்சு அவர் வாரம் கிழமை நாள் முழுவதுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வருவதற்காக, எங்களை அவரை போல இருந்து நாங்க சொல்லுகிற காரியத்தை நாங்க நடத்துவதற்காக. நாங்க சொன்னா ஆகும், நாங்க சில காரியத்தை உருவாக்கலாம், செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னா இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போகணும்னு சொன்னா போகுமா? நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யுமாக இருந்தா, சொல்லுவோமாக இருந்தா அது அப்படியே நடக்கும். அதுக்காகத்தான் ஆண்டவர் எங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அதுக்கு இடம் கொடுத்து நாங்க தேவனை தேடுவோமாக இருந்தா தேவன் எங்களோடு பேசுவார், எங்களோடு ஐக்கியப்படுவார். நாங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. உலகம் எப்படி அழிந்தாலும் தேவன் எங்களை மறந்து வைக்கிற பட்சியை போல பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே பாவம் எங்களை கொல்லும். இதே சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, கண்ணீரோடு, வேதனையோடு, கவலைகளோடு, இன்னும் அவமானங்களோடு, நிந்தைகளோடு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மரணம். எவ்வளவு உழைச்சாலும் ஒரு மிச்சமும் இல்லை. இன்றைக்கு 10,000 ரூபாய் கொண்டு வந்தாலும் நாளைக்கு 1 ரூபாய் கூட இல்லை. பாவம், இது ஒரு வகையான மரணம். இன்றைக்கு நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். பாவம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்க தேவனோடு கூட நெருக்கமாக ஒரு ஐக்கியத்திலே வாழ்வோமாக இருந்தா அந்த பாவம் எங்களை தொடராது. பிசாசு எங்கள் மீது கை போட முடியாது. நாங்க தேவனோட ஐக்கியத்துல இருந்து நாங்க நாள்தோறும் தேவனோடு பேசிக் கொண்டிருப்போம். எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் நாங்க சாதிக்க வேண்டுமோ ஆண்டவர் சொல்லுவார்கள்படி செய்யண்டு நாங்க செய்ய 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 இந்த வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் இந்த பூமியில ஆண்டவருக்கு சாட்சியா எழுப்பி நிற்போம். எங்களை பார்க்கிறவர்கள் தேவனை காண்பார்கள். நாங்க எப்படி பரலோகத்துக்கு போகிறோமோ அவர்களும் பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பை இந்த உலகத்திலே நாங்க கொடுக்கிற ஒரு தேவனை பிரதிபலிக்கிற ஒரு நபராக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லது இல்ல தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி இஷ்டம் போல வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னா நாங்க எவ்வளவுதான் தலைகீழாக இருந்து ஜெபம் பண்ணினாலும் இந்த உலகத்துல எந்த நன்மையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
நாங்க சில வேளை வந்து தீமோன்னு சேர்ச்சில வந்து ஜெபம் பண்ணி ஆராதனைக்கு வருவோம். ஆனா நாங்க எதையுமே நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 9:17 வாசிங்க சீக்கிரமாய். சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்ப சேர்ச்சுக்கு வர்றவங்க நரகத்துக்கு போவாங்களா? போவாங்களா? சேர்ச்சுக்கு வர்றவங்க நரகத்துக்கு போவாங்களா? 100% வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. தேவன் விரும்புகிறபடி வாழாட்டி நரகத்துக்கு போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதோட என்ன சொல்லப்படுகிறது பாசிங்க? துன்மார்க்கரும். துன்மார்க்கர் யாரு? தேவன் விரும்பாத, தேவனுக்கு என்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாம அருவருப்பான காரியங்களை செய்கிற துன்மார்க்கர். தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். தேவனை யார் மறப்பாங்க? புறஜாதிகள் தேவனை தெரியுமா? தெரியுமா? யாருக்கு தேவனை தெரியும்? சபைக்குள்ள வாரவங்க தான் தேவனை தெரியும். அப்ப இவங்க தேவனை மறந்து தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தா என்ன வருமா? நான் சொல்லல, வேதம் சொல்லு. தேவன் சொல்றார். தேவன் சொல்றார் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு நாங்க உலக ஜனங்களாக இருக்கிற போது ஒரு சந்தர்ப்பம் சபைக்குள்ள வர, தேவனை தேட, தேவனை தொழுது கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அசட்டை பண்ணி தேவனை தேடாம தேவனை மறந்து நாங்க வாழ்வோமாக இருந்தா, சபைக்கு வராம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம கூட்டங்களை கலந்து கொள்ளாம இஷ்டம் போல நாங்க தேவ பிள்ளைன்னு சொல்லிக் கொண்டு வாழ்வோமாக இருந்தா, வேதம் சொல்லுகிறார்கள் நரகத்துக்கு போவார்கள். நரகத்துக்கு போவார்கள். எச்சரிப்பின் சத்தம். இது கடைசி நாட்கள். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு சத்தத்துக்கு இடம் கொடுத்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவன் பக்கம் திரும்பி தேவனோடு வாழ வேண்டும் ஆசைப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று மிக மிக தெளிவாக வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 1:28 கடைசியாக 21:8. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய் சொல்லுகிறவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். சில வேளை ஆண்டவர்கள் பிள்ளைகள் சொல்லப்பட்ட நமக்கு இந்த வாய்ப்புகள் வரலாம். ஏன்னு சொன்னா முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறது வாசிங்க? பயப்படுகிறவர்கள். வேண்டாம், யாரு பயப்படுகிறவர்கள்? சிலர் வருவாங்க, சேர்ச்சுக்கு வருவாங்க, எங்க போறீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க மார்க்கெட்டுக்கு போறோம், அங்க போறோம். இல்லையாமே நீங்க கண்ணபாசம் சேர்ச்சி யார் சொன்னாங்க? நாங்க போல சிச்சி நாங்க ஜெபிக்க மட்டும் தான் போறோம், சிவம் அடைஞ்சா போக மாட்டோம். அப்ப என்ன செய்றாங்க? உலகத்துக்கு பயப்படுறாங்க, மனுஷனுக்கு பயப்படுறாங்க. அப்படி இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வந்தாலும் பரலோகத்துக்கு போவாங்களா? இல்ல. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். யாரு? தேவனை அறிந்து விசுவாசம் இல்லாம உலகத்துக்கு செவி கொடுத்து உலகம் சொல்றதை கேட்டு அதுக்கு விசுவாசித்து தேவனை மறுதலித்து வாழ்கிறவர்களும் அருவருப்பானவர்கள். என்ன அருவருப்பானவர்கள்? அருவருப்பான காரியம் செய்கிறவர்கள், அருவருப்பானவர்கள். இதை வச்சுக்கொள்வோமே. உதாரணத்துக்கு கணவன் மனைவி ஒரு குடும்பம். இது தேவன் நினைச்சது, மனுஷன் பிரிக்க கூடாது. தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சிலவேளை மனைவி கணவனை உடைச்சு கொண்டு ஓடி போவா விட்டுட்டு. சிலவேளை கணவன் என்ன செய்வாரு? இந்த மனைவி சரியில்லை, எலும்பு தோலுமா இருக்கிறார், நோய் பற்றிருக்க சரியில்லை உடைச்சு கொண்டு வெளியில ஓடி திருமணத்தை பண்ணுவாரு. இது அருவருப்பான காரியம். தேவன் நினைச்சா கடைசி வரைக்கும் இதுதான் வாழ்க்கை. நம்ம சரிப்படுத்திக் கொண்டு வேதத்தை அறிந்து வார்த்தையை கற்றுக்கொண்டு சரிப்படுத்திக் கொண்டு தேவனிடத்திலே கேட்டு கடைசி முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் இதே வாழ்க்கையை வாழ வேண்டும். சாபம் அருவருப்பான காரியம். கணவனை விடுத்து இன்னொரு ஓடுறது அல்லது மனைவியை விடுத்து இன்னொரு ஓடுறது அருவருக்கிற காரியம். இப்படிப்பட்டவர்களும் கொலைபாதகர். மற்றவங்களை அது சொல்லி இது சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள்.
விபச்சாரக்காரன். இன்றைக்கு பார்த்தா தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டு அநேகர் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2-3 திருமணங்கள். வேதம் சொல்லுகிறது, கணவன் உயிரோடு இருந்தா மனைவி திருமணம் பண்ண முடியாது, மனைவி உயிரோடு இருந்தா இன்னொரு திருமணம் பண்ண முடியாது. குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கலாம், ஆனா வேறு திருமணம் பண்ண முடியாது. அது பண்ணினா விபச்சாரம், அனுமதிக்கிற காரியம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவர்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. சூனியக்காரர் இன்னைக்கு பாருங்க, சபைக்கு வராங்க, ஆனா இன்னைக்கு சூனியக்காரர்களை தேடி ஓடுறாங்க. இன்னைக்கு ஓடுறாங்க பாருங்க, சாஸ்திரம் கேட்கறதுக்கு, வெத்தரட்சி கேட்கறதுக்கு, மந்திரவாதம் பண்றதுக்கு ஓடுறாங்க. இவர்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. விக்கிரக ஆராதனைக்காரர் சிலையை மட்டும் வச்சுதான் விக்கிரக ஆராதனை கிடையாது. கடவுளை விட்டுட்டு தொழில் நம்புறவங்க, வேலை 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 கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், வேலைக்கு ஓடுற விக்கிரக ஆராதனைக்காரர். தேவனுக்கு இடம் கொடுக்காம கிளாஸ் 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 என்று ஓடி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கிளாஸுக்கு ஓடுறவங்க விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, தேவனுக்கு நேரம் கொடுக்காம இரட்டிப்பான பணம் இரட்டிப்பான சம்பளம் என்று ஓடுகிற விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பானவர்கள். இன்னும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம உலகத்துக்குரிய மற்ற மற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் விக்கிரக ஆராதனை இருக்கார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தெளிவாய் சொல்லுகிறது. நாங்கள் செவி கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். இந்த நாட்களே மனம் திரும்புகிற நாட்கள். இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ஏன்? ஊழியக்காரன் நானும் பாவம் செய்ய முடியும், நானும் மனுஷன், நானும் பாவம் செய்ய முடியும். ஆனா பாவம் செய்தாலும் தேவனிடத்தை திரும்ப வேண்டும். ஆனா தெரிஞ்சு வச்சுட்டு பாவம் செய்தா எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சில பேரோட விளைவித்து நிமித்தமாக நான் அறியாமல் பாவம் செய்தா மட்டும்தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அது ஊழியக்காரன் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. சில பேர் விசுவாசிகள் பாவம் செய்தா மன்னிப்பு கிடைக்கும், ஊழியக்காரன் எனக்கு அது மன்னிப்பு கிடைக்காது. அதனால நான் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்காக நான் பாவம் செய்ய மாட்டேன் இல்ல. சில வேளை நானும் விழுந்து போகலாம். அதுக்காகத்தான் நீங்க இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி என்னை தூக்கி விடுவதற்காக. ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் ஒரு வேலையாக இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு ஊழியக்காரன் விழுந்து போக கூடாது. ஒரு ஊழியக்காரன் விழுந்து போனா ஒட்டுமொத்த சபை நாசமா போயிடும், பாழாய் போயிடும். அதுக்காக தேவ ஜனங்கள் பாரப்பட்ட ஊழியக்காரனுக்கு அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். இது அவர்களுடைய தலைமையில் விழுந்த முக்கியமான கடமை. ஊழியக்காரனுக்காக ஜெபிக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது. கட்டாயம் ஊழியக்காரனுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அதே போல சபை உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். இதான் சரியான முறை. வாசிங்க. பொய்யர் அனைவரும். நம்ம எல்லாரும் போய் சொல்லுகிறோம், ஆனா எடுத்ததுக்கு எல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஒரு நாள் வரும், நாங்க தேவனை நெருங்கி முன்னேறி வர அன்றைக்கு நான் பொய்யே சொல்ல மாட்டேன். விட்டு போய் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நாங்க சொல்ல அப்ப போய் சொல்ல. ஆனா நிரந்தரம் வாழ்க்கை முழுவதுமே பொய் சொல்லுறவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. எடுத்ததுக்கு எல்லாம் போய் தேவன் அருகிற காரியம். அப்படிப்பட்டவர்கள் பரலோகராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எப்படிப்பட்ட நரகத்தில் தள்ளப்படுவோமா? நெருப்பு அக்கினி, அப்படிப்பட்ட நெருப்பிலே தள்ளப்படுவோம் என்று வேதம் இந்த காலையிலே கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பாவம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தண்டனை என்பதை இந்த காலை வேளையிலே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுக்கு முடிவீராதா அல்லது நாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள என்ன வழி என்று சொன்னா, ஏசாயா 59:1 என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 59:1 வாசிங்க. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரைட், என்னவா வாசிங்க. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவும் இல்லை. அப்ப தேவனிடத்திலே நாங்க மனம் திரும்பி நாங்க ஜெபம் பண்ணினா அவர் என்ன செய்வாராம்? கேட்பாராம் என்று சொல்லுங்க. யாருக்கு செவி கொடுப்பாராம்? மனம் திரும்புகிறவனுக்கு, பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று சொல்லி தத்தளிக்கிறவனுக்கு தேவனுடைய செவி திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2:4-5 வாசிங்க. எபேசியர் 2:4-5. சீக்கிரமா.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்தி நிமித்தம் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக தேவன் ஒரே பேராகிய தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவத்தை நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தினபடியினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனே இயேசு என்ற பெயர்ல இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்முடைய பக்கத்தில் நிற்கிறார். நமக்கு இந்த பரிசுத்தப்படுத்தவே அவர் நம்மள வந்திருக்கிறார். இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒருவரையும் பரிசுத்தப்படுத்தவும் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிக்கவும் இந்த இடத்துல இருக்கிற யாரையும் நரகத்திலே தள்ளாதபடி நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்திலே அவருக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்வதற்காக இயேசு ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே இறங்கி வந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அதன்படி நாங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமாக இருந்தால் எவ்வளவு பாவம் நாங்க செய்திருந்தாலும் இதுவரைக்கும் நாங்க எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு எங்களை விடுதலை ஆக்கி அவர் அனுதினமும் எங்களோடு கூட வாழ அவர் ஆசைப்படுகிறார். ஆசைப்படுவது மாத்திரமல்ல, அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி அவர் பரலோகத்துக்கு எங்களை கூட்டி போக அவர் சித்தம் கொண்டவராய் இன்றைக்கு நம்மத்திலே அவர் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவஜனங்களே, உங்களை தாழ்த்தி நீங்க மனம் வந்து விட்டு கொடுத்து கர்த்தரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் தேவன் இன்றைக்கே பாவத்தில் அதை மன்னித்து இன்றைக்கே நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். நாங்க இன்றைக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற போது சில வேளை நாங்க வீட்டை போகிற போது அல்லது நாளைக்கு ஒரு நல்ல செய்தி வரும். சில வேளை தாமதிக்கலாம், ஆனா நல்ல செய்தி வரும். எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். பாவத்தோடு பரிசுத்தரை நாங்கள் அணுக முடியாது என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே பாவம் இல்லாத பாவ அறிக்கை செய்து நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஒரு நாள் நான் ஏதோ அறியாமையினால நான் நல்ல செய்தி கேட்காதனால எனக்கு கற்றுக் கொடுக்காதனால இந்த வேதத்தை வாசித்து ஆராய்ந்து கொள்ள முடியாதபடினால ஏதோ நான் தவறை பாவம் செய்து உடைய சமூகத்திலிருந்து மறைக்கப்பட்டவனாக ஆண்டவரை எந்த விதமான ஆசீர்வாதத்தை அண்டிக் கொள்ளாது நான் கண்ணீரோடு வேதனையோடு கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தகப்பனே, எனக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இன்றைய நாளில் என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி யார் இந்த இடத்துல நீங்க கேட்கிறீங்களோ ஆண்டவர் இன்றைக்கு சகல விதமான பாவத்தை மன்னித்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கும். நிச்சயமாய் அது நடக்கும். யாரு மனம் வந்து பாவ அறிக்கை செய்கிறார்களோ தேவன் அவர்களை மன்னித்து இவர்கள் நாட்களிலே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்து அவர்களும் போஷித்து இன்னும் அநேகரையும் போஷிக்க பண்ணி ஏன் தேசத்துக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவன் எங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவர் நினைத்தால் எல்லாம் ஆகும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் கல்லோ மரமோ ஒரு பறவையோ மிருகமோ கிடையாது. உயிருள்ள தேவன், உயிரோடு தேவன் இன்றைக்கு நம்மத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கப்படியாய் வந்திருக்கிறார். ஒவ்வொருவருமாய் ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம்.